ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே எப்படியாவது இந்த பதிவை உன் கண்களில் காட்டிடணும்னு தான் அவசரமாக உன்னை தேடி வந்தேன். நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத நீ முழுசாக மன அமைதியோடையும் சந்தோஷத்தோடையும் கேட்கும்போது அது நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சிடும். மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வரப்போகுது. நாளை விடிய போகிற நாளானது உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வந்து கொடுக்க போகிற நாளாக இருக்க தான் போகுது. காசு பணம் இருக்கிறவங்களுக்கு அவங்க வச்சிருக்கிற காசு பணம் துணையாக இருக்கலாம். மக்களை பிடிச்சவங்களுக்கு, மக்கள் செல்வாக்கு இருப்பவர்களுக்கு மக்கள் துணையாக இருப்பாங்க. ஆனால் எதுவுமே இல்லாத உனக்கு இந்த வராகியம்மா நான் தானே துணை. காசு பணத்தை நீ பெருசாக சம்பாதிக்கலை. சொந்த பந்தம், உறவு, நட்புகளும் உனக்கு பெருசாக நல்லது செய்கிறவங்களாகவும் இல்லை. ஆனால் உன்னை முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட, உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியம்மா உன் கூடவே இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? சந்தோஷமாக நான் சொல்கிறத கேளு. நீ சற்றும் எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் அள்ளிக்கிட்டு வரப்போகுது. யாருமே இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்ட உன்னிடம் நியாயமும் நேர்மையும் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன்னுடைய நேர்மையும் நியாயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்தேன். இனிமே உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து போகும். உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். உனக்கு எதை எப்போது தரணுமோ அதை அப்போதே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காம போன விஷயத்தை நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே அதை உன் கைகளில் நான் கொண்டு வந்து தர்றேன். எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். சங்கடமான நேரமோ கவலைப்படும் நேரமோ ஒரு நொடி என்னை கூப்பிட்டீனா உனக்காக நானே ஓடி வருவேனேன்னு செல்லமே. நல்ல வாழ்க்கை துணை மட்டும் உனக்கு அமைஞ்சிட்டா எவ்வளோ கவலை இருந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அது பெருசாக தெரியாது. ஆனால் சரியான வாழ்க்கை துணை அமையாத குடும்பங்களில் எவ்வளவுதான் காசு பணம் வசதின்னு இருந்தாலும் அங்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்காது. என் அன்பு பிள்ளைகளே, காசு பணம் பெருசுன்னு நினைக்காம மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் பெருசுன்னு சந்தோஷமாக விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ பழகுங்க. நீ விரும்பியது சீக்கிரமே உனக்கு கிடைக்கும். நீ நினச்சது நிச்சயமாக உன் வாழ்வில் வந்து சேரும். கற்கண்டு போல இனிமையான உன் வாழ்க்கையை அழகானதாகவும் மாற்ற தான் போகிறேன். இனிமே பல சந்தோஷம் தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்குமேன்னு செல்லமே. என் முகத்தை நீ பார்க்குற இந்த நொடியே உன் மனசில் இருக்கக்கூடிய சோகமெல்லாம் குறைவது போல தோன்றுகிறது தானே? உன் சோகத்தை போக்கி, சோர்வுகளை போக்கி, நிம்மதியையும் நிலையான நல்ல சந்தோஷத்தையும் உனக்கு நான் தர்றேன். இதுவரைக்கும் நடந்தது நடந்துருச்சு, போனது போகட்டும். அதை பற்றி கவலைப்படாத. இனிமே உயர்வான ஒன்று உன்னை தேடி நாளைக்கே வரப்போகுது. அதை பெறுவதற்கு இப்போது நீ இரவில் பொழுதில் நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சு காலையில் அதை பெறுவதற்கு தயாராக இரு. உன் வாழ்வில் உச்சத்தையும் வெற்றியையும் நீ ஒரு சேர தொடப்போகிறாய். என்னுடைய அன்பு பிள்ளையான நீ இதற்கும் யாருக்கும் பயப்பட வேண்டாம். உனக்கு தேவையான எல்லா வரத்தையும் இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். எதை இழந்தாலும் எது இருந்தாலும் எப்போதும் நம்பிக்கை குறையாமல் நீ இருந்தீனா அதுதான் உனக்கான மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும். நம்பிக்கையோடு நீ என்ன கேட்டாலும் அதை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். பொறுமையாக நீ காத்திருந்தால் நீ கேட்டதெல்லாம் உன் வாழ்வில் வந்து சேரும் தங்கமே. இந்த வராகியம்மா நினைக்காம எதுவுமே நடக்காது. நான் உன்னை தேடி வராமல் எதையுமே உன்னால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. முயற்சி மட்டும்தான் உன்னுடையது. முடிவு இந்த வராகியம்மா என்னுடையதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நேரம் இப்போ தொடங்கிடுச்சு. நாளைய விடியல் முதலாகவே உன் மன கஷ்டம், உடல் கஷ்டம், பண கஷ்டம்னு எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு சகல நலமும் பலமும் பெற்று சௌபாக்கியவதியாக சந்தோஷமாக அஷ்ட ஐஸ்வர்யங்களோடும் சகல சௌபாக்கியங்களோடும் சந்தோஷத்துக்களோடும் நீ வாழத்தான் போற. இனி என்னை நம்பின உன் வாழ்வில் எப்படி வெற்றி பெறப்போகிறாய் என்பதை பொறுமையாக பொறுத்திருந்து பாரு. எதை செய்கிறதா இருந்தாலும் நீ முழுசாக நம்பிக்கையோடு செய்யும்போது நீ நினச்ச காரியத்தை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களும் மாற்றங்களும் உண்டாக போகுது. கோடி கோடியாய் நீ எனக்கு நன்றி சொல்லும்படி மிகப்பெரிய வெற்றியும் உன்னை தேடி வரப்போகுது.
உன்னை ஏமாத்தினவே மிக மிக ஏழ்மையாக வறுமை நிலைக்கு தள்ளப்படுவான். ஏன்னா உன் மேலே கருணை கொண்டு உனக்கானதை நான் செய்யும்போது உன்னையே ஏமாற்றி அவன் மோசமான பிச்சைக்காரன் என்பதை புரிந்துகொள். நல்லதை நினைக்கக்கூடிய நல்லதை செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை ஏமாற்றி ஒருவன் நல்லா வாழ்ந்திட முடியாது. உன் கஷ்டத்தை எல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷங்களை தர நான் வந்துவிட்டேன் தங்கமே. கூட்டத்தில் நிற்கிறது மிகவும் சுலபமான காரியம். கூட்டமாக நின்று ஆமாம் ஆமாம் சொல்கிறதுக்கு பெருசாக தைரியமோ துணிவோ எதுவும் வேண்டாம். ஆனால் வாழ்க்கையை தனியாக நின்று வாழ்ந்து காட்டுவது என்பது கஷ்டமல்லவா? நீயும் தனித்தன்மையோடு தனித்து நில்லு. என் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும். 100 முறை நீ உடைந்து போனாலும் 1000 முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன். அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் உனக்காக நான் தருவேன் என் தங்கமே. என்னுடைய கண்களை உற்று பார்த்து உன் வேண்டுதல்களையெல்லாம் என்கிட்ட சொன்னினாலே நடக்க போகிற எல்லாத்தையுமே நல்லதாக உனக்கு நடத்தி முடிப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் வருவேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த, ஆனால் அது நடக்குமா நடக்காதான்னு குழப்பத்திலேயே இருந்த. இப்போது அதை கண்டிப்பாக நடத்தி கொடுக்க தான் போகிறேன். இனிமே கோபமோ பேராசையோ காமமோ உனக்குள் வர வேண்டாம். கோபம், பேராசை, காமம், கெட்ட எண்ணம், பொறாமை, அகங்காரம், இந்த 6 எதிரிகளிடமும் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பேரானந்தத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் நீ வாழ்வதற்கு இந்த விஷயங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சினா நான் உன் கூடவே இருந்து உனக்கான எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன். ஒவ்வொன்றாக உனக்கான நல்லது நடக்கத் தொடங்கும். நானும் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். யார் உனக்கு உதவி செஞ்சாலும் ஒருபோதும் அதை மறந்து விடாதே. யார் உன்னை நேசிக்கிறாங்களோ அவர்களை ஒருபோதும் வெறுத்து விடாதே. யார் உன்னை நம்பினாலும் அவர்களை ஏமாற்றி விடாதே என் செல்லமே. உன் பக்திக்கு வசப்பட்ட நான் இனிமே உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். உன் எதிர்காலத்தை பற்றின கவலையே இனி உனக்கு வேண்டாம். முக்காலமும் உனக்கு துணையாக நான் இருந்து நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நடத்தி முடிப்பேன். நீ எந்த தவறும் செய்யாமலேயே உன் தன்மானத்தை சீண்டக்கூடிய நிலை வந்தால் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களை எதிர்த்து நிற்கல. அதில் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா உன்னுடன் நான் இருக்கிறேன் அல்லவா? நிச்சயமா உனக்கான நல்லதையே நடத்துவேன். நீ எதையுமே தேடி போக வேணாம். ஏன்னா உனக்கானது எல்லாமே தானாக உன்னை தேடி வரும். நீ பொறுமையாக இருந்தீனா நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாவற்றையும் நடத்தி முடிப்பேன். நீ நினச்ச காரியத்தில் சிறு தடை கூட வராமல் உனக்காக நானே முன்னின்று நடத்தப் போகிறேன். முடிஞ்ச அளவு எல்லாரிடமும் விட்டு கொடுத்து போ. முடியாத இடத்துல விட்டுட்டு போ. உன்னுடைய மரியாதை காப்பாற்றப்படும். இதுதானே வாழ்க்கையின் யதார்த்தம். என் பிள்ளையான நீ என்ன செஞ்சாலும் துணிஞ்சு செய். அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழ போகிறதில்ல. உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவ போகிறதும் இல்லை. அப்புறம் ஏன் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிற? உன் நல்ல மனசுக்கு நிச்சயமாக நான் நல்லதையே நடத்துவேன். எந்த மனிதன் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மனிதனும் நன்றாகவே இருப்பான். இதை மட்டும் நீ பின்பற்றினாலே உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் என் தங்கமே. இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம் 1 மடங்குனா சந்தோஷம் 10 மடங்கு உன்னை தேடி வரும். உனக்காக நான் இருக்கும்போது நீ பயப்படவே வேண்டாம். உனக்கான குழந்தை வரம் என்ன இருந்தாலும் சரி, உன் குடும்பத்துக்கான மகிழ்ச்சி சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்தையுமே நான் தருவேன். எது வேணும்னு இத்தனை நாள் காத்திருந்தியோ அதை இப்போது நிறைவேற்றி வைக்க போகிறேன். உனக்கான நல்லது செய்வதற்காக தானே நான் உன் கூடவே இருக்கேன். நீ எப்போது வேணும்னாலும் என்னை வழிபடலாம். எனக்கு கால நேரம்னு எதுவுமே இல்லை. நீ என்னை அழைக்கும்போது அந்த நொடியே உனக்காக நான் வந்து நிற்பேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எப்படி வேணுமானாலும் எனக்கு பூஜை செய்யலாம். நிச்சயமாக உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன். உனக்கு கெடுதல் செய்யக்கூடிய எதிரிகளுக்கு தெரியாது உன் கூட இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்னு. நீ பயமில்லாமல் முன்னேறிப்போ. நீ செய்ய நினச்ச எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு தர்றேன். இந்த நொடி வரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகுது. கவலை கொள்ளாதே தங்கமே. என்னை நம்புகிற உனக்கு எந்த கஷ்டமும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். என்னதான் உன் மனதில் வலியும் வேதனையும் இருந்தாலும்
அத்தனையையும் போக்கி உனக்கு வழிகாட்ட நான் வந்துட்டேன். உளிபட்ட கல்லுதான் சிலையாக மாறும். அதுபோல வழிகொண்ட உன் மனசுதான் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு, உனக்கு நல்லதே நடக்கும். உன் துயர் துடைப்பதற்காக உன்னை தேடி இந்த வராகி அம்மா வந்துட்டேன். நீ விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நாளைய நாள் உனக்கான நாளாக நிச்சயம் இருக்கும்.